அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு அதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தை ஆகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, திருவசனத்தின்படி செய்கிறவர்களாகவும் மாறுங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஒவ்வொரு வாரம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய அவர் செய்கிற அதிசய செயல்களிலே மிகப்பெரிய அதிசய செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே முடியாது, இனி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இனிமே அவ்வளோதான், இனி ஆசீர்வாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள், சாதாரணமான நன்மைகள் அல்ல, மிகப்பெரிய நன்மைகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். எக்ஸாம்பிள், அதுக்கு பெரிய ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம், சாரா. அவங்க பாருங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க 75 வயசில். ஆனால் அடுத்த 25 வயசு வரைக்கும் அந்த வார்த்தையாக தான் இருந்துச்சே ஒழிய மாம்சமாக மாறவில்லை. அப்போது 100 வயசில் என்ன ஆகுது? குழந்தை பிறகுது. இப்போ அது சாத்தியமா? மெடிக்கலி இப்போ அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூழல். அதான் சொல்கிறேன், அந்த எண்டு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. மனுஷனுடைய எல்லா நம்பிக்கையும் போயிடும். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுவோம். 60 வயசான பாட்டி வந்துட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ஜெபம் பண்ணுங்க பாசனா, நான் என்ன சொல்லுவேன்? பாட்டி போய் தூங்கு, வீட்டில் ரெஸ்டடு. 60 வயசுல என்ன பண்ணுறேன்? 60 வயசில் ஒன்றால் என்ன பண்ண முடியாது, குழந்தையெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிடுவோம்? நம்மளே மாம்சத்தில் முடிவு பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், 60லாம் இல்லை. சாராளுக்கு எத்தனை வயசு குழந்தை பிறக்கும்போது? 90 வயசு. அப்பா, 90 வயசு பாட்டி யாராவது இங்கே பார்க்கணும்னா இங்கே ஒரு அம்மா வருவாங்க, பூவாயின்னு ஒரு அம்மா வருவாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுதான். அதை பார்க்கும் போதெல்லாம் சாராளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் விசுவாசம் பெருகும். 90 வயசாயிருச்சு அந்த அம்மாவுக்கு. ஆனால் என்ன, அது குழந்தை அப்போ தான் பிறக்குது. அவர் வீட்டுக்காரருக்கு அதுக்கு மேலே அவருக்கு 100 வயசாயிருச்சு, செஞ்சுரி அடிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமாம், வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லை என்று அவர்கள் அறிந்தும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்ததினாலே அவர்கள் நம்பிக்கையில் வல்லவர்கள் ஆனார்கள், விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், வெட்கப்பட்டு போக இல்லை. கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஈசாக்கை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஒன்றுமே முடியாது, இனி அவ்வளோதான், இனி வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி நம்மளுடைய கடன்கள் நீங்குவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எந்த விதமான சூழலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிட்டு இனி நீங்கள் கடனே வாங்காத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கட்டளையிட்டுருவார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பெரிய ஃபண்டை உங்கள் கையில் கொடுத்துருவார், திடீர்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லைங்கிற மாதிரி இதுவரை பார்த்த குறைவுகள், இதுவரை பார்த்த நெருக்கடிகள், இதுவரை பார்த்த பிரச்சனைகள், இதுவரை பார்த்த கடன்கள், இதுவரை பார்த்த அவமானங்கள், அதெல்லாம் இனி வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, காண போவதே இல்லை. அப்படிங்கிற ஒரு ரேனுக்குள்ளாக, அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளாக, அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்குள்ளாக தேவன் நம்மளை அழைத்து செல்ல உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிலாம் போக முடியுமா? அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்னா? அப்படிலாம் வாழ முடியும். கடனே இல்லாமல் வாழ முடியுமா? இந்த பூமியில் வாழ முடியுது. நோயே இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியுது. பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியுதா? வாழ முடியுது. ஏன் முடியுது? ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி சங்கீத தியானத்தை கூட நம்ம வாசித்தோம். அவர்கள் சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். நம்மளுடைய ஆண்டவர் எப்படின்னா, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வரமாட்டாங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை காட்டிலும் நீங்கள் அவர்களுக்கு பலவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆப்போசிட்டில் எனக்கு போட்டியே வேண்டாம், பரீட்சையே வேண்டாம் எக்ஸாமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன குவாலிட்டியில் இருக்கிறீங்கிறது உங்களுக்கே என்ன பண்ணுது தெரியாது. வருஷம் ஃபுல்லாக படிக்கிறோம். இன்றைக்கி ஏன் பிள்ளைகளுக்கு வருஷத்தில் ஒரு தடவை முழு ஆண்டு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த முழு ஆண்டும் நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கிறீங்கிறது அந்த ஒரு எக்ஸாமில் என்ன பண்ணிடும்
தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறது, பரீட்சை வைக்கிறது. அப்போ பரீட்சை வைக்கிறது எதுவோ நம்மளை தாழ்த்துவதற்கோ, சோதனைகள் பிரச்சனைகள் வருகிறது எதுவோ நம்மளை வந்து மடங்கடிப்பதற்கோ, நம்மளை மேலே வராமல் விடுவதற்காகவோ அல்ல. நம்மளுடைய குவாலிட்டி என்னங்கிறத நம்மளும் அறிஞ்சிக்கணும். தேவனுக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்கள் முதல்ல என்ன குவாலிட்டியில் இருக்கிறீங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரியான நெருக்கமான நிலையில் கூட என்ன பண்ணுறாரு, நம்மளை ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொடுக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேரே கொடுக்குறாரு பவுல். கிறிஸ்து இயேசு மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ பாடுகளை நினச்சி, பிரச்சனைகளை நினச்சி, தோல்விகளை நினச்சி, வறுமையை நினச்சி, கஷ்டங்களை நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாமே வர பண்ணும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார், உம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இந்த ஆண்டை நீங்கள் தொடங்கும் போது வேணா ஏதோ அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும். எனக்கெல்லாம் அந்த வசனம் நிறைவேறிடுச்சு. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துலலாம் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வெளிப்பாடோ, இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதங்களோ, இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோ, சமாதானமோ, உயர்வோலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கடைசி டிசம்பர் மாதத்துக்கு அண்டையில் வரும்போது இப்போ திரும்பி பார்க்குறேன். நான் இந்த கடந்து வந்து இந்த ஒரு வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ என்னை சுற்றி ஒரு கூட்டமே இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட என் கூட இல்லை. ஆனால் இப்போ ஒரு புதிய கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த புதிய கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்குது. அல்லேலூயா. ஆவா நீ ப்ரேயருக்குன்னு போயிட்டோம்னா இன்றைக்கி அவ்வளோ அன்புள்ள நல்ல குடும்பங்கள் எல்லாம் ஹெல்த்தியான ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கூட இருந்து ஸ்ட்ராங்காக நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் ஒரு சிலரை நம்மளை விட்டு விளக்குறது கூட என்ன தான் இருக்குது. அடுத்த அது ஒரு லெவல். 5வது படிக்கிறீங்கன்னா 5வது படிக்கும்போது பல பிள்ளைகள் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ 6வது போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவன் 5வதுல படித்தவன் ஃபெயில் ஆகி திருப்பி 5வதுலேயே தான் இருப்பான். நான் 6வது போயிட்டேன், பாஸ் ஆகி போனவன் இல்லை, எனக்கு 5வதுல இருக்கிற அவங்க தான் வேணும், எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு 5வதுல படித்தா அது யாருக்கு லாஸ்? நமக்கு தான் என்ன பண்ணுது, லாஸ். அப்படியே இல்லை, ஆண்டவர் உங்களுடைய தரத்தை உயர்த்திட்டாருன்னா அந்த தரத்துக்கு தகுந்த நண்பர்களை கொடுப்பார். இதை நான் கடந்த நாட்களில் நான் பார்த்துட்டேன். நம்ம என்ன தரத்தில் இருக்கிறோமோ, என்ன குவாலிட்டியில் இருக்கிறோமோ, அந்த குவாலிட்டியில் இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு நண்பர்களாக கொடுப்பார். உங்களுடைய குவாலிட்டி அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த குவாலிட்டியில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டியில் இருக்கிறவங்கள நம்மளோட என்ன பண்ணுவாங்க, ஐக்கியப்பட ஆரம்பிப்பார்கள். அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து என்ன பண்ணோம், சேரும். இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்க்கு போய் காசு வாங்கிட்டு ஒரு கூட்டத்தோடு இருந்தேன் நான். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா, இப்போ எந்த கூட்டத்தோடு இருக்கேன் தெரியுமா, காசு கொடுத்து மீட்டிங்க்கு போயிட்டு வர கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தரத்தை மாற்றிருக்கிறாரு பாருங்க. அப்போ போய் உட்காந்துருக்கணும், 3 நாள் உட்காந்துருக்கணும். ஐயோ அப்பா அம்மா அப்படின்ட்டு அப்படியே அப்படியே ஊற்றுன்னு ஊற்றுவாங்க. வேர்க்க அங்கே பிரசங்கருக்கும் ஊற்றும், உட்காந்துருக்கிற எங்களுக்கும் ஊற்றும். அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். அல்லேலூயா சொல்லி வாயே வலிச்சிடும். வேறு வழி இல்லை. அவர் சும்மா ஆதியாகமத்தை எடுப்போம் அப்படின்னாவே அல்லேலூயான்றுவோம். அப்படியெல்லாம் பழக்கமாகி போச்சு பாருங்கள். 2000 ரூபா காணிக்க தருவாங்க எனக்கு. 3 நாள் போய் ஊழியம் செய்யணும். கிராமமாக போடும். அங்கே திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படியே நெருக்கடியாக இருக்கும். அப்படியே பெரிய ஒரு ஹாலாக இருக்கும். அப்படியே வரிசையாக படுத்து தூங்க வேண்டியது தான். அது இந்த மாதிரி டைம்லாம், அந்த குளிர் டைம்லாம் போயிட்டிங்கன்னா அங்கே ஷீட் போட்டிருப்பாங்க. அப்படியே என்னமோ திறந்த வானத்துக்கு கீழே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பனி அப்படியே இறங்குறது நம்ம மேலே தெரியும். எதுவோன்னு யாரோ ஐஸ் கட்டி தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்றாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இதெல்லாம் போன வருஷத்தில் நடந்தது. ஆனால் இப்போ எப்படின்னா ஏசியில் தான் இருக்கிறோம், ஆனால் குளிர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ வந்து எந்த பஸ்ஸில் கம்மியாக இருக்கும் டிக்கெட்டு அந்த பஸ்ஸில் ஏறு அப்படிம்போ. இப்போ அப்படி இல்லை. எந்த பஸ்ஸு சீக்கிரமாக போகும், அது காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தான் முக்கியம், டைம் தான் முக்கியம். சீக்கிரமாக போய் ப்ரேயர் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூழ்நிலைலாம் மாறி போச்சு. என் வாழ்க்கையிலே முதல் முறையாக ஏசி ட்ரெயின் இந்த மீட்டிங்க்கு பெங்களூர் போகும்போது தான் போனேன். அல்லேலூயா. அது டபுள் டக்கர் ட்ரெயினா, அப்படிலாம் இருக்கிற ட்ரெயினே நான் எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே பெட்டியில் கீழேயும் உட்காந்துருப்பாங்க, மேலேயும் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது? உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் பெங்களூர் போகும்போது. நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து பெங்களூர் போகும்போது இதில் தான் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. சூப்பராக இருக்குது ட்ரெயின், ஏதோ ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது. ஆமாம், அழகாக இருந்துச்சு. டிக்கெட் ரொம்பலாம் இல்லை. எவ்வளோ வாங்கினாங்க, எனக்கு சேலத்துலேருந்து டிக்கெட் போட்டாங்க 465 ரூபா பெங்களூருக்கு. நார்மல் டிக்கெட்டு 200 ரூபா, அப்படியே டபுள், அவ்வளோதான். ஆனால் அந்த டபுளுக்கு உண்டான இது வந்து அதில் இருக்குது, லக்ஸரியஸ்லாம் இருக்குது. பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கீழேயும் உட்காந்துக்கலாம், மேலேயும் உட்காந்துக்கலாம். அது வந்து வந்தே பாரத். அதுக்கு இன்னும் பெங்களூருக்கு இன்னும் ட்ரெயின் விட்டாங்கன்னா அதுலேயும் போயிடலாம். வந்தே பாரத்னு சொல்லி அது வந்து இதை விட ரொம்ப அப்கிரேடடாக இருக்கும்.
அது நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஃப்ளைட் மாதிரியே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும். நான் கரெக்டாக நான் ஸ்டேட்டஸ் போடலான்னு போடும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருச்சு. டக்குனு கிளிக் பண்ணும்போது வந்தே பாரத் ட்ரெயினே வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க, பிரதர் உடனே ஃபோன் அடிச்சாங்க, என்ன வந்தே பாரத்தில் பெங்களூர் போனீங்க அப்படின்னாங்க. வந்தே பாரத்தில் பெங்களூர் போகல, பட் இனிமேல் வந்தே பாரத் பெங்களூருக்கு விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்தே பாரத்தில் தான் என்ன பண்ணுவேன், பெங்களூருக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு ட்ரெயின் வந்துச்சு, அதுவும் உதய் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி, அது ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ்ஸு. சூப்பராக இருந்தது. நான் யோசித்து பார்ப்பேன், அப்படியே பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உயர்வுகளுக்குலாம் ஆண்டவர் நான் போனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த சூழலுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகிறார். நான் தான் சொன்னேன் ஒரே வார்த்தையில், இதுக்கு முன்னாடி நான் போகிற மீட்டிங் காசு வாங்கிட்டு வர மீட்டிங்கு தான் போவேன். காசு கொடுத்தா தான் அந்த மீட்டிங்கு போவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. எவ்வளோ நாளும் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம கையிலேருந்து காசு செலவு பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய மகிமையாக இருக்குது. அப்போ அந்த தரத்தில் இருக்கிறவங்க அதே தரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மேலே வந்த மாதிரி தெரியல. அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும்னா முதல்ல அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வாதாரம் இது இல்லை, என்னுடைய ஸ்டேட்டஸ் இது கிடையாது, நான் யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவர் உயர்ந்த செல்வந்தர்னு வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களால் என்ன பண்ணுவார், நம்மளை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே நான் அடிக்கடி சொன்னது ஒன்று தான், இந்த ஆரம்பத்தில் இருந்த நாட்களை விட இன்னைக்கு இருக்கிற அந்த வெளிப்பாடாகட்டும், அந்த ஆசீர்வாதங்களாகட்டும், அந்த நிலையாகட்டும், எல்லா விதத்திலும் தேவன் நம்மளை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த உயர்வுக்கு நீங்களும் நானும் பாத்திரர்களாக இருக்கிறோம். அந்த உயர்வுகளுக்கு அடைவதற்கு நீங்களும் நானும் அதுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அப்போ சம்பூர்ணம் என்பது ஏதோ ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்னு நினைக்காதீங்க. சம்பூர்ணத்திற்கு தகுதியான பாத்திரங்களாக உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அழுக்கான பாத்திரத்தில் நம்ம பால் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண மாட்டோம், ஊற்ற மாட்டோம். ஊற்றினா என்ன ஆயிரும், பாத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம அப்படி சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை முழுவதுமாக கழுவி சுத்திகரித்து அப்படியே பளபளன்னு வச்சிருக்கு. இப்போ அவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும் போது அது என்ன ஆகும், கெட்டு போகாது. அது ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு என்ன ஆகும், பிரயோஜனமாக மாறும். அல்லேலூயா. அதே தான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்களும் நானும் எதுக்காக நல்லா இருக்கணும் பிரதர், நீங்களும் நானும் ஏன் கடன் இல்லாமல் இருக்கணும், நீங்களும் நானும் ஏன் நோய் இல்லாமல் இருக்கணும், நீங்களும் நானும் ஏன் பலவீனமாக இருக்கணும்னா, அப்படி இருந்து ஏசப்பா தான் உண்மையான கடவுள்னு உலகத்துக்கு நீங்களும் நானும் சொல்லணும். அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நம்ம போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்பா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் தலைவலிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், பாஸ்டர் முதல்ல உங்கள் நெஞ்சு வலியை போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் என் தலைவலிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம் பாங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், நானே பல லட்சம் கடன் வச்சுக்கிட்டு கர்த்தர் உங்கள் கடன்களை மாற்றுவார் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள் கடனை மாற்றுறது இருக்கட்டும், உங்கள் கடனை எப்போ ஏசப்பா மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? யோசிப்பீங்க. அதான் சொல்கிறேன், அதான் அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஸ்திரப்பட்டு உன் சகோதரன் என்ன பண்ணு, குணப்படுத்து அப்படிங்கிறார். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். தேவ வல்லமைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருந்துட்டு நீங்கள் போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி பாருங்களேன், உடனடியாக அவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம ஃபேமிலியிலே பல பிரச்சனைகள், பல குழப்பங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க மனசில் நினச்சிக்குவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே அப்படின்னு அவன் நினைப்பான். அப்படி இல்லை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகித்து இருக்கணும். அது தேவனுடைய விருப்பம். அப்படி இருந்து நீங்கள் போய் ஏசப்பாவை பற்றி கர்த்தரே தேவன்னு சொல்லும்போது திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்களை பின்பற்றி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய் வருவார்கள். அதுதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. ஏன் நிறைவு வேணும், ஏன் சம்பூர்ணம் வேணும், ஏன் செழிப்பு வேணும்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னாவே இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ நான் என் கடன்கள்லாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னால் தெளிவாக சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் கடன்களை என்ன பண்ணுவார், மாற்றுவார். இப்போ என்னுடைய வருமானம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவார். இப்போ நான் நோய் இல்லாமல் வியாதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் நோய்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு நீக்குவார். இப்போ என்னால் போல்டாக சொல்ல முடியும். சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டேன், சரியாயிட்டேன், கரெக்ட் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களை கரெக்ட் பண்ண முடியும். அப்போ நீங்களும் அதை நாடுங்கள். இன்னைக்கு வசனம் வாசிச்சவங்கள, கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன பண்ணுங்க, நாடுங்கள். அந்த வல்லமை, அவருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒன்றுமே இல்லாததை உருவாக்குகிற வல்லமை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாம். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை அது இருக்குதுன்னு சொல்லி அவர் அழைப்பாராம், கூப்பிடுவாராம், வா அப்படின்னு சொல்லுவாராம். உங்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கா, சமாதானமே வா. சந்தோஷம் எல்லாம் இருக்குதா மனசில், சந்தோஷமே வா அப்படின்னு கூப்பிடுவார்.
உடம்புல சுகம் இல்லையா, பலன் இல்லையா, சுகமே வா, பலனே வா, ஆரோக்கியமே வா. பணமே இல்லாமல் இருக்கிறீங்களா, பணமே வா. தங்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா, தங்கமே வா. ஆஸ்திகள் இல்லாமல் இருக்கீங்களா, ஆஸ்திகளே வா. நீங்கள் கூப்பிட்டா வரும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அழைத்தால் என்ன வரும்? அண்ணன் சொல்லுவார், பாலா அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லுவார் சார், உழைத்தால் பணம் வரும். உழைத்தால் மட்டும் பணம் வரும் இல்லை, அழைத்தாலும் என்ன பண்ணும்? பணம் வரும். அழைச்சிட்டிங்கன்னா அது வரும். உங்கள் வார்த்தைகள் நாளாகலாம், இன்றைக்கி வர்றதுக்கு நாளைக்கு வரலாம், நாளைக்கு ஒரு நாளாகலாம், ஆனால் கட்டாயம் என்ன ஆகும்? வந்தே தீரும். இப்போ பாருங்கள், நான் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். இன்றைக்கி லாபங்களை என்னால் ஈஸியாக பார்க்க முடியுது. இப்போ ஒரு கூட்டமே என்னை சுற்றி இருக்கிறாங்க. அந்த லாபம் நீங்கள் எப்படி சம்பாதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர்ஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டு கீழே அவங்களாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்களும் அது என்ன பண்ணுறாங்க, வருமானங்களை ஈட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வர பாருங்கள். நாகர்கோயிலேருந்து ஒரு பாஸ்டர், சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு 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 கார் ஷாப் வச்சிருக்கிறார், சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறாரு, லக்ஸுரியஸ் கார்ஸ். அவர் ஜெபராஜன் சொல்லி ரொம்ப அன்பான அண்ணன். அவர் தான் என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போனார் இந்த மீட்டிங்லாம். இப்போ அவரெல்லாம் இப்போ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறார், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. அவரெல்லாம் பல லட்சங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவர் தான். ஆனாலும் பாருங்கள், ஒரு எளிய ஒரு சூழலில் இருந்து தான் நான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி அது சக்ஸஸ்ன்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கி எல்லாரும் அதை என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுகிறார்கள். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. நான் லைவாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அப்படியே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்களுக்கு அது பிரமிக்கத்தக்க அதிசயமாக இருக்குது. அல்லேலூயா. ஆச்சரியப்படுகிறாங்க, எப்படி உங்களால் மட்டும் இது பண்ண முடியுது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் பல வருஷங்கள் இருக்கிறவங்களே கூட யோசிக்கிறாங்க, பிரதர் இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போது எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு தேவன் ஞானத்தை கடலிடுறாரு பாருங்க, வெளிப்படுத்திடுறாரு. வெளிப்படுத்தி அவனை அப்படியே டாப்பில் கொண்டு வருகிறார். இப்போ பாண்டிச்சேரி எத்தனை இடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரிக்கு வாங்கங்கிறாங்க ஒருத்தவங்க. பெங்களூர்லேயே இன்னொருத்தர் சாம் சுரேஷ் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவரு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ எப்படி வாசல்களை ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா அதுக்கு எந்த விதமே தடையுமே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் மட்டும் அப்படியே அமைதியாக தேவ பிரசன்னத்தில் மட்டும் நிரம்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகிரங்கமான ஆசீர்வாதங்கள் உங்கள் கண்கள் காணும். இப்போ என்னுடைய வாழ்க்கை, இப்போ என்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நேற்று நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன பண்ணால், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 6 to 6:30 ஆல்ரெடி நம்ம அக்கினி பாஸ் ஜபாராதனை ஃபோன் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் போகும். ப்ரேயர் முடிஞ்ச உடனே 6:30 மணிக்கு முடிஞ்ச உடனே பாலசேகரனுடைய மெசேஜை போட்டுருவேன் யூடியூப்பில். 2 மணி நேரம் அந்த மெசேஜ் ஓடும். முழுசாக கேட்பேன். 6:30 to 7:30, 7:30 to 8:30, 8:30 மணி வரைக்கும் என்ன பண்ணிடுவேன், அந்த வசனத்தை ஃபுல்லாக ஒரு முழு செய்தியை கேட்டுருவேன். அந்த வசனம் அப்படியே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த வசனம் அந்த பிரசன்னம் அப்படியே நீ நிரப்பிட்டே இருக்கும். அப்புறம் 8:30 மணிலேருந்து 9:15 போயிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருவேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவேன். 9:15 ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவேன், ட்ரேட் எடுப்பேன். 9:30 to 10 மணிக்குள்ளே லாபங்கள் வந்துடும், வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய. அவங்க நினச்சாங்க நான் ஏதோ பயங்கர ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிக் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் நினச்சாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ரகசியமே இல்லை. என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல தோல்வி இருக்காது, அவர் இருக்கிற இடத்துல குறைவுகள் இருக்காது, அவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாத குறைவே இருக்கவே இருக்காதுங்கிற ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டு அந்த வழியில் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா சங்கீதத்தில். அது மாதிரி இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இப்போ நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மரம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு மரம் இலை உதிராத மரம் ஏதாவது இருக்கா? இந்த மரம் பாஸ்டர், இந்த மரம் எந்த வருஷத்துலையும் இதில் இருக்கிற ஒரு இலை கூட என்ன பண்ணாது, உதிரவே உதிராது அப்படின்னு ஏதாவது ஒரு மரம் இருக்கா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இருக்கா? இல்லை. சோனியா சொல்லிருச்சு. எதுக்கு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே அதான் இல்லைன்னே சொல்லிடுவோம். இல்லை அப்படின்ட்டுருச்சு. இருந்தால் தானே இருக்குன்னு சொல்கிறது அப்படிங்குது. வேறு ஏதாவது ஒரு மரத்தை நினச்சி பாருங்கள். வேப்ப மரம், புளிய மரம், இலை உதிராத ஏதாவது மரம் இருக்கா? அது வேணால் உதிராது. அதுவும் கூட பழசாயிருச்சுன்னா என்ன ஆயிரும் அது? ஆமாம், அதாயிரும். அதில் நான் சொல்கிறது நேச்சுரல் ட்ரீ, இயற்கையான மரங்களை சொல்கிறேன். அப்படி இருக்கா? இல்லை. இருக்கா எக்ஸாம்பிள்? இல்லை. இலை உதிராத மரம் எங்கே இருக்குது? இல்லை. எல்லா மரமும் என்ன ஆயிரும், ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காற்று வேகமாக அடிச்சுன்னா கூட என்ன ஆயிரும், அதில் இருக்கிற இலை உதிர்ந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரமே அதனுடைய தன்மையை இலை உதிர்றது தான். ஒரு காலம் வரும், இதுக்கு ஒரு காலமே பேர் இருக்குது, இலையுதிர் காலம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
ஆமாம், சரி. அந்த வசந்த காலத்துக்கு முன்னாடி இலையுதிர் காலம். அப்படியே அந்த இலையுதிர் காலத்தில் என்ன ஆகும், அப்படியே அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டி போய் அந்த மரமே அப்படியே மொட்டையாக காணப்படும், ஒன்றுமே அது இலையே இருக்காது. அப்புறம் நாளாக கொஞ்ச நேரம் அந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசனில் வந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் சீசன், அது என்ன ஆகும், வசந்த காலமாக மாறிடும், அப்படியே புதிய இலைகள் வரும். இதுதான் ஒரு மரத்தினுடைய தன்மை. ஆனால் ஏன் ஆண்டவர் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னா, உண்மையாகவே இலை உதிராத மரம் இருக்கு, பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இங்கே லிங்க் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியெலாம் இருக்குது. ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம்னா ஒன்றும் இல்லை, ஜீவ மரம். விருட்சம்னா என்னது, மரம். அப்போது அங்கே இருக்கிற மரம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கிற இலை என்ன பண்ணாது, உதிராது. அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு மனுஷன் பரலோகத்தில் வந்தால் எப்படி இருப்பான், அப்படி இந்த பூமியில் வாழணும்னு அவர் நினைக்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது, பரலோகத்தில் வியாதி கிடையாது, பரலோகத்தில் நோய் கிடையாது, கடன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, சோர்வுகள் கிடையாது, பசி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே ஹாப்பியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயே நான் உங்களை வாழ வைப்பேன் என்பதற்காகத்தான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், பூமியிலே கிடையாது ஆண்டவரே, இலை உதிராத மரம் பூமியிலே கிடையாது, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் பூமியில் இருக்கிற காரியத்தை வச்சு சொல்லலப்பா, நான் பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை வச்சு சொல்கிறேன். பரலோகத்தில் இலை உதிராத இருக்கிற மரம் இருக்குது, அப்போ நீ பரலோகத்தில் இருந்தால் எப்படி இருப்பியோ அப்படியே இந்த பூமியில் வாழ முடியும். அல்லேலூயா. பரலோகத்தில் மகிழ்ச்சி தான் இருக்குன்னா நீ இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பரலோகத்தில் வியாதி இல்லைன்னா நீயும் இங்கே வியாதி இல்லாமல் வாழ முடியும். பரலோகத்தில் கடன் இல்லை, பொருளாதார நெருக்கடி இல்லைன்னா நீயும் இங்கே பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சம்பூர்ணத்தை நோக்கி நம்மளை நடத்தி செல்லுகிறார். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா தான், எத்தனை தடவை சங்கீதம் 1 வாசிச்சிருக்கிறோம், மனப்பாடமாகவே நமக்கு தெரியும். அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த இலை உதிராது இருக்கிற மரம் எங்கே இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கிறோமா? நானே யோசிச்சதில்லை. 9 வருஷம் ஊழியம், 15 வருஷம் ஆண்டவரோடு நடந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய 15 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். என் வயசு 30. 15 வருஷமாக ஆண்டவரோடு நடந்துட்டு இருக்கிறேன். இப்போ 9 வருஷமாக முழு நேரம் ஊழியனாக இருக்கிறேன். ஒரு நாள் இலை உதிராது இருக்கிற மரத்தை தியானிச்சதே இல்லை. நம்ம என்னன்னா இலை உதிராது இருக்கிற மரம்னா செழிப்பு, அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டோம். ஆனால் அது இங்கே இல்லை, அது பரலோகத்தில் இருக்குது. இப்போ பரலோகத்தை அதான் ஆண்டவர் இது இன்னும் எளிமையாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஆண்டவராக இயேசு பூமியில் வாழும்போது சீசர்கள்லாம் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரா? இதெல்லாம் பைபிள் வசனம் இருக்குது. நான் நேரம் ஆனதுனால அப்படியே உங்களுக்கு கதையாகவே நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ சொல்லுங்கள். பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இப்போ எங்கே செய்யப்படுமா? அது இது எத்தனை தடவை சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும். இந்த ஜபம் பண்ணாமல் ப்ரேயரே முடிக்க மாட்டாங்க. சிஎஸ்ஐ ஆராதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இதை சொல்லிடுவாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா இவங்க பேசிடுவாங்க, முழுசாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. சின்ன குழந்தை கூட, ஜாகின் மாதிரி இருக்கிற குழந்தை கூட மனப்பாடமாக சொல்லும். ஆனால் அதில் இருக்கிற கருத்துக்கள்லாம் தெரியாது, மனப்பாடம் ஆயிரும். ஆர்சிலையும் இருக்குது, ஆர்சியில் அது வேறு மாதிரி இருக்கும், அதுலேயும் வித்தியாசமாக சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் இது என்னைக்காவது நம்ம தியானிச்சிருக்கிறோமா? அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? இயேசு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அந்த ஆரம்பத்திலே சொல்கிறாரு, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இங்கேயும் செய்யுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜெபமே என்னதுதான், பரலோகத்தில் என் பிள்ளை எப்படி இருந்தார், பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படியே பூமியில் இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாரு. அதனால தான் அதை ஜெபமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம்? வறுமையே லாபம் அப்படின்னு நினச்சிட்டோம். தரித்திரமாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு தியாகம். ஆண்டவருக்காக நம்ம தியாகம் பண்ணணும், ஆண்டவருக்காக பாடுகள் படணும். உனக்காக பாடுகள் பட தான் அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீ அவருக்காக என்ன பண்ண வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை. அவருக்காக நான் மரிப்பேன் பிரதர், ஐயோ தயவு செஞ்சு மரிச்சிடாதீங்க. அவருக்காக நீங்கள் வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை பூமியில் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக சாகணுங்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் என்ன வச்சிருக்கல, பூமியில் வச்சிருக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சோர்ந்து போய் இருக்கிறது காட்டலாம், அங்கே போயிட்டா பரவாயில்ல பிரதர், அங்கே போயிட்டா பரவாயில்ல பிரதர். நான் நினைக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கு கரெக்டுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா உங்களை ஏன் பூமிக்காரன் அவர் அனுப்பியிருக்கணும்? அங்கேயே வச்சிருந்துருக்கலாம்ல. நம்மளை கருவில் உருவாகிறதுக்கு முன்னதாகவே உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் பரலோகத்தில் இருந்துச்சுன்னு பவுல் சொல்கிறார். அவர் சொல்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டாராம். உலகமே உருவாகலை, ஆனால் உங்களை ஆல்வின்னு ஒரு பிரதர் இருக்கிறார், பிச்சையம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, சோனியாஸ்னு ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவருக்கு தெரியும். அவர் அங்கே நோட் பண்ணி வச்சுட்டாரு, நம்மளுடைய ஆவி அங்கே இருந்துச்சான். அப்போது நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா என்ன இருக்கும்?
பூமிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆண்டவருடைய அந்த அந்த திட்டமே என்ன இருக்கும்? டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான், நீ பரலோகத்தில் இருந்தால் எப்படி இருப்பியோ அதே போல் பூமியில் வாழணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையே சொல்லிச்சோமே, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. பரமண்டலங்களிலே என்ன சித்தம் செய்யப்படும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பரமண்டலத்தில் பரலோகத்தில் என்ன சித்தம், யாருடைய விருப்பம், என்ன விருப்பமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? ஒன்றே இல்லை. ஏசப்பாவுடைய விருப்பம் என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போது தெளிவாக ஆண்டவர் கோட் பண்ணி ஜெபிக்கிறார் பாருங்கள். பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. செய்யப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது? அங்கே ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறிட்டு இருக்குது பரலோகத்தில். அங்கே எந்த மனுஷ சித்தம் என்ன பண்ணுறதில்ல, நிறைவேறதில்லை. அதான் சொல்கிறார், பரமண்டலம் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பூமியில் செய்யப்படணும். அங்கே என்ன சித்தம் செய்யப்படுது? அங்கே மகிழ்ச்சி இருக்குங்க, அங்கே கவலை இல்லைங்க, அங்கே கண்ணீர் கிடையாதுங்க, அங்கே செழிப்பு, அங்கே ஆசீர்வாதம். இங்கே தங்கத்தை காதலையும் மூக்கிலையும் போடுறீங்க, அங்கே தங்க ரோடாக இருக்குது. வசனம் இருக்குது, வாசிங்களா இல்லையா? தங்கத்தில் ரோடு போட்டு வச்சுருக்காங்க, இங்கே தார் ரோடு போடுறாங்க. அதுலேயே ஒழுங்காக நடக்க முடியல, ஒரு மழை அடிச்சிச்சுன்னா ரோடு ரெண்டாக பொழந்துருது பாக்குன்னு. அங்கே தங்கத்தில் அழகாக என்ன பண்ணியிருக்கிறாரு, என் பிள்ளைங்க அழகாக இங்கே நடந்து போகணும், என்னை துதிச்சு வரணும்னு சொல்லிட்டு அங்கே தேவ தூதர்களை வச்சு தங்கத்தில் ரோடு போட்டு வச்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. அப்போ அங்கே இருக்கிற அந்த லக்ஸூரியஸான லைஃப்பை இந்த பூமியிலேயே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் மறிக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிறத காட்டில் அங்கே போகிறது பரவாயில்ல பிரதர், சீக்கிரமாக போயிடுறேன்னு நினைக்கிறீங்க, இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மாறிடுங்க. வசனம் சொல்லு, நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய வசனத்தை என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் சாகாமல் பிழைச்சிருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். நான் இங்கே இருக்கிறத விட நான் சீக்கிரமாக போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு மட்டும் என்ன நினச்சிடாதீங்க. நீங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் வாழணுங்கிறதுக்காக அவர் மரிச்சிருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆகணுங்கிறதுக்காக அவர் தரித்திரவானாக மாறி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8-9 நம்ம வாசிக்கிறாத அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்களா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான சத்தியங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்க, அப்படியே வெளிப்படையாக இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரே சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக தான் இருந்தேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தரித்திரத்தினாலே என்ன ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்குது. நீ ஐஸ்வர்யவானாக தான்ப்பா வாழணும். நீ ஐஸ்வர்யவானாக வாழணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஷிஃப்ட் நடந்துருச்சு, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசுக்கிட்ட போயிருச்சு. அவர்கிட்ட இருந்த நன்மைகள் எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. அல்லேலூயா. என்கிட்ட என்ன இருந்துச்சு, என்கிட்ட பாவம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, சமாதான குறைவுகள் இருந்துச்சு. இது எல்லாம் அப்படியே ஏசப்பா சிலுவையில் வாங்கிக்கிட்டு இப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா, அவர்கிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, அவர்கிட்ட ஜெபம் இருந்துச்சு, அவர்கிட்ட தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, கிருபைகள் இருந்துச்சு, நன்மைகள் இருந்துச்சு, வரங்கள் இருந்துச்சு, வல்லமைகள் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. அது எல்லாம் அப்படியே எனக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. எனக்குன்னா இல்லை, உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நடந்த காரியம் ஒன்றே ஒன்று தான். நம்மிடத்தில் இருந்ததெல்லாம் அவரிடத்தில் போனது, அவரிடத்தில் இருந்ததெல்லாம் நம்மிடம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய கேள்வி வரும், அப்படியா பிரதர், அப்போ அவருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், பலன் எல்லாமே எனக்கு வந்துருச்சா? ஆமாம், கண்டிப்பாக வந்துருச்சு. அப்போ ஏன் நான் இன்னும் கடனில் இருக்கிறேன்? அப்போ ஏன் எனக்கு இன்னும் கால்வலி வருது? அப்போ ஏன் எனக்கு இன்னும் வியாதி இருக்குது? அப்போ ஏன் எனக்கு இன்னும் என் நினச்ச காரியம் நடக்குது? இப்போ கவனிங்க. ஒரு பீரோ ஃபுல்லாக தேவையான, உங்களுக்கு தேவையான பணங்கள், நகைகள், சொத்து பத்து, டாக்குமெண்ட் எல்லாம் பூட்டி சாவி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். சாவி என்ன பண்ணிவிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை திறந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அங்கே சிலுவிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை வாங்கி வச்சுக்கிச்சு. அந்த சாவி தான் இயேசு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த சாவியும் வாங்கிக்கிச்சு, இயேசுவையும் ஏற்றுக்குச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்குது, சாவி அப்படியே ஒரு ஓரமாக இங்கே இருங்க அப்படின்ட்டு வச்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வட்டாரம் என்ன பண்ணிட்டு இருக்குது, செஞ்சுட்டு.
இப்போ யார் மேலே தப்புங்க? நீங்கள் சொல்லுங்கள். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் செஞ்சுட்டார். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பீரோவில் ஃபுல்லாக நிரப்பி சாவியை பூட்டி, ஏன்னா திருடன் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளே எடுத்துடக்கூடாது, பூட்டி அழகாக சாவியை கையில் கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணாமல் இருக்கிறோம்? திறந்து நீ திறக்கவே இல்லை. 10 வருஷம் ஆச்சு. என்ன இருக்கும்? ஆசீர்வாதங்கள் குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? குறைவிலே தான் இருக்கும். இப்படி தான் கிறிஸ்தவட்டம். இப்போது அதான் வசனம் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், கிருபை கொடுக்கும், விசுவாசம் எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் நம்ம மீது வைத்த கிருபையினால எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு அதை போய் என்ன பண்ணணும்? எடுக்கணும். இன்றைக்கி எடுத்துக்கோங்க. அந்த சாவி இப்போ உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இயேசுங்கிற அந்த சாவியை வச்சு எனக்குன்னு சிலுவையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உங்கள் வாய் தான் எடுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. எப்படியே உங்கள் வாய் பேசுகிறது தான் என்ன பண்ணுறது? எடுத்துக்கணும். நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதான் சொன்னேன், அழைத்தாலும் உழைத்தால் மட்டுமல்ல, அழைத்தாலும் வரும். நீங்கள் கூப்பிடுறீங்க, எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் சிலுவையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இத்தான் ஹோம்ஒர்க். பரீட்சையில் ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்துனாங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நாளைக்கு வரும்போது இதை செஞ்சுட்டு வாங்கன்னு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அடுத்த வாரம் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா ஹோம்ஒர்க்கு? காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே உங்கள் தலையில் கையை வைக்கிறீங்க. கையை வச்சு இன்னைக்கு எனக்குன்னு ஏசப்பா கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமேன். அவ்வளோதான். இந்த ஜெபத்தை மட்டும் சொல்லுங்கள். அந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரணும்னு நினச்சிருக்கிறாரோ அது எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் ஜெபத்தை கற்றுக் கொடுக்குற, தலையில் கை வைங்க. இப்போ இருந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சொல்லுங்கள், இன்னைக்கு ஏசப்பா நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லணும்னு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். உங்கள் பாஷை அவருக்கு புரியும். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற பாஷை எனக்கு புரியாது, நான் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியாது. ஆனால் நம்ம 2 பேரும் பேசுகிற பாஷை அவருக்கு நல்லாவே புரியும். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் விஷன்ஸ் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியாது. அச்சியாவுக்கு புரியும், மெர்சிக்கு புரியும். ஏன்னா அவங்க தான் அடிக்கடி இருக்காங்களா. அப்போ சொல்லும் போது ஜாக்கின் பேசுகிறது எனக்கு ஒரு சில நேரத்தில் புரியாது. என்னடா சொல்கிற, திருப்பி சொல்கிற அப்படிம்பேன். அப்போ மெர்சி பக்கத்தில் சொல்லும், இப்படி சொல்கிறான்ப்பா அப்படிங்கும். அப்போது அது சொந்த தாயாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அந்த குழந்தைய நல்லா லேர்ன் பண்ணியிருக்குது. அந்த குழந்தை பேசுகிறது ஈஸியாக என்ன பண்ணுது, புரியுது. அது மாதிரி தான் நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது அப்படியே அச்சு பிளராமல் இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி பேசினாலும் அவர் கேட்க ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதை செய்யுங்க. அடுத்த வாரத்தில் எங்களை ஒரு சாட்சியாக எடுத்துவார். இவ்வளோ நாளாக இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரவே இல்லை பிரதர். இந்த வாரம் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை என்னை தேடி வரும்படி செஞ்சுட்டார் அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. இன்றைக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன். கொடுங்கன்னு கேட்காதீங்க. நம்ம பண்ணுற தப்பே அதுதான். ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். ஏசப்பா கொடுங்கன்னு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏசப்பாலாம் கொடுத்துட்டாரு. நான் ஏசப்பா கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுகிறேன். சொல்லுங்கள், ஏசப்பா கொடுத்ததை எடுத்துக்கொள்ளு. எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்கள் கைகளில் சுகம் வேணுமா, பலன் வேணுமா, ஜீவன் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, ஏசப்பா கொடுத்த ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஏசப்பா கொடுத்த பணங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஏசப்பா கொடுத்த நிலங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். வேற யாரும் உங்கள் முப்பாட்ட பாட்டை கொடுத்தது இல்லைங்க, சிலுவையில் அவர் கொடுத்தது. அல்லேலூயா. யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த சொத்துக்கள்லாம் யாருடையது, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. அதான் சொன்னேன், கிருபை கொடுத்துருச்சு. இப்போ விசுவாசம் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை சம்பூர்ணத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. கிறிஸ்மஸ் ஆராதனை எங்கங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன தடவைலாம் எங்கே நடத்தலாங்கிறது குழப்பமாக இருந்துச்சு. இந்த வாரம் எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க. ஒருத்தர் திருநெல்வேலிக்கே வாங்கங்கிறாரு, ஒருத்தர் கோயம்புத்தூர் வாங்கங்கிறாரு, உங்கள் சபை மக்கள்லாம் கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் வாங்கங்கிறாரு. ஏங்க இதெல்லாம் ஓவரா இல்லையா? கோயம்புத்தூருக்கு என் சபை மக்களை கூட்டிகிட்டு வர்றதா அப்படிங்கிறது. அப்புறம் இங்கே டால்மியாலேயும் நம்மளை அழைக்கிறாங்க. ஆமாம், டால்மியாவில் கூப்பிட்றாங்க. இங்கே ரேகா வீட்டில் போன வருஷம் பாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு, இந்த வருஷமும் அதே மாதிரியே பண்ணிடுங்க பாஸ்டர்னு அவர் வேறு கேட்குறாரு. எனக்கு மிகப்பெரிய குழப்பம். என்ன குழப்பம், எங்கே போகிறதுன்ட்டு. ஏன்னா எல்லாம் அன்புனால என்ன பண்ணுறாங்க, நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இதுவே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, ஐயோ இவங்க மட்டும் நம்ம வாழ்க்கை எங்கே வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மையும் நம்மளுடைய சபையும் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, ஆன்லைன் பிரதர் இங்கே வந்தால் நல்லா இருக்குமே,
ஆல்வின் பிரதருடைய சர்ச்சு விசுவாசிகள்லாம் இங்கே வந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சு டைரெக்டாக வருஷ கணக்கில் ஃபோன் அடிக்காதவங்களாம் இப்போ ஃபோன் அடித்து தம்பி இங்கே வந்துருங்க கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அப்போது தேவன் அவங்களுடைய கண்களில் நம்மளுடைய சபையை எப்படி உயர்த்திருக்கிறார், நம்மளுடைய தரத்தை எப்படி உயர்த்திருக்கிறார் பாரு. அல்லேலூயா. அதனால் இன்னும் அது முடிவான உடனேயும் மெர்சிட்டு உங்களுக்கு ஃபோன் வரும். நீங்கள் ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் எங்கேயும் அலைச்சல்லாம் பட வேண்டியதில்லை. எப்போதும் போல் உங்களுக்கு வாகனம் ஆயத்தமாக்கப்பட்டு ரெடியாக இருக்கும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வண்டி ரெடியாக இருக்கும். நீங்கள் வண்டியில் வந்து அமர்ந்தால் போதும், போயிட்டு திரும்பி ப்ரேயர் முடிச்சுட்டு கொண்டு வந்து நம்ம வீட்லேயோ இல்லை வர வழியிலையோ இல்லை சபையிலையோ கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை குறித்து உங்களுக்கு பிறகு அறிவிப்பு சொல்லப்படும். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், கடனே இல்லாமல் வாழ்வீர்கள். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் ஜீவனும் உங்களுடையது. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்வது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நாங்கள் எடுத்துக்கொள்வது மாத்திரம்தான் பாக்கியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துங்க. நாங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா எஸ்ஸப்பா, உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு அன்னைக்கு தடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு சொல்லி கொடுத்த இந்த ஜபத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வெளிப்பாடுக்காக நன்றி. இலை உதிராது இருக்கிற மரம் ஆண்டவரே, இந்த பூமி எங்கும் அது கிடையாது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் கூட இலை உதிராது. ஆமேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் நாங்கள் வாழணுங்கிறதுக்காக நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க அப்பா. உங்கள் அன்பை நினச்சி நாங்கள் பார்க்குறோம். பரலோகத்தில் வியாதி இல்லை, நோய்கள் இல்லை, மரணம் இல்லை. பரலோகத்தில் குறைவுகள் இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, பலவீனங்கள், சுகம் எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலேயே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பி எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறீங்க. இதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மீது நான் விதைத்து ஜெபிக்கிறேன். 30, 60, 100 பழுகி பெருகுவார்களாக. சுகவீனங்கள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.